படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அதெல்லாம் நம்ம செய்யணுங்க. அதனால அடுத்த 50 ஆண்டுகள் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி எங்கிட்ட நீங்க ஒப்படைக்கிறது. எனக்கு 38 வயசு. உங்கள் குழந்தையோடு சேர்ந்து நானும் வளர்கின்றேன். நல்ல ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுகின்றேன். நல்ல ஒரு சுகாதாரமான இடத்துல, உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் வளர வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, அதனால்தான் உங்களுடைய மேலான ஆதரவை கோருகின்றோம். தாமரை சின்னத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்க. ஐயா கேட்கிறார், அண்ணே இந்த எலெக்ஷன் வேறங்க அண்ணே. நான் சொல்றேன் கேளு. ஐயா சொல்றாங்க, அண்ணே அந்த திமுக காரங்களுக்கு தெரியும் 70 வருஷமா என்னங்க ஐயா பண்றாங்க திமுக காரங்க. இல்லண்ணே, எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு கரண்ட் ஆஃப் பண்ணு, 500 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வா. எனக்கு தெரியும், என்னுடைய தாய்மார்கள் இங்க இருக்கிறாங்க. தங்க சுரங்கத்தையே கவிழ்த்தாலும் வாக்கு அண்ணாமலைக்கு என்பது எனக்கு தெரியும். தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட வாக்கு தாமரை சின்னம் என்பது எனக்கு தெரியும். காரணம், இந்த தேர்தலில் நிற்பது உங்கள் வீட்டு பிள்ளை இல்லையா? இந்த தேர்தல் நிற்பது உங்களுடைய சகோதரன் இல்லையா? எப்படி நீங்க விட்டுக் கொடுப்பீங்க? உங்களுக்காக நான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என்னை எப்படி நீங்க விட்டுக் கொடுப்பீங்க? விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுடைய குரலாக பாராளுமன்றத்திற்கு நீ அனுப்பி வைத்தீர்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாக இந்த அண்ணாமலையை சேவை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் எனக்கு தெரியும். ஓட்டுக்கு வந்து தங்க சுரங்கத்தையே கொட்டினால் 33 மாசமா திமுக கார சம்பாதிச்சதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாலும் கூட நேர்மையின் பக்கம் நீங்கள் நிற்பீர்கள் எனக்கு தெரியும். தாய்மார்களுடைய பிள்ளை நான், அவர்களுடைய வீட்டு பிள்ளை நான். அன்பு சகோதர சகோதரிகளை ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களுடைய வாக்கெல்லாம் தாமரை சின்னத்திற்கு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் நம்முடைய உழவர் விவசாய கட்சியினுடைய தலைவர் சொல்லுவார்கள் சொல்லுவத்தையா இருக்கிறாங்க. ஐயா ஒரே பையன் அண்ணா எல்லா இடத்துலயும் எழுச்சியா இருக்கிறாங்க. ஒரு 10 லட்சம் ஓட்டு வாங்கி கொள்ளலாம் மாட்டிருக்குது. தாய்மார்கள்லாம் வீதிக்கு வந்து நிக்கிறாங்க, நம்பிக்கையோட நிக்கிறாங்க. திமுக கார பணங்கிற குரூப்புக்கு எடுத்துக்கிடுவானா அப்படின்னு எங்க வண்டியில சொன்னாங்க. இந்த எலெக்ஷன்ல தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட தாய்மார்கள் நம்ம பக்கத்தாங்க நிற்பாங்க. நீங்க பாருங்க, அது ஐயாவுக்கு ஒண்ணுதான் கவலை. அதை நீங்க சொல்லிட்டீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். அதே